டான் டிவி நேயர்களுக்கு இன்றைய இந்த ஆன்மீக ரீதியான மிக உயர்ந்த நல்லூரான் தேர் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது தேசம், எமது மண் சிவபூமி. இந்த பூமியிலே நல்லூரானுடைய திருவிழா தொடங்கி மிக அற்புதமாக ஆன்மீக பக்தி மயப்படுத்தப்பட்ட நமது தேசத்திலே இன்று அற்புதமாக தேரேறி அந்த முருகன் எங்களுடைய வீதியுலா வந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். எம்பெருமானுடைய அருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க மகிழ்ச்சியாக இந்த நேரத்திலே உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, மனித வாழ்க்கையிலே ஆன்மீகம்தான் அதி உன்னதமான வழிகாட்டுகின்ற உயர்ந்த பேராகும். இது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதுக்கு வழிகாட்ட வேண்டும். இந்த நல்லூர் திருவிழா காலத்திலே ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார்கள், ஒரு தந்தை பிரதிட்டை செய்து கொண்டிருக்கிறார். அந்த 2.5 வயது சிறுவன் அந்த தந்தையோட பொருட்களோட தந்தையை பாதுகாப்பாக அவர் பிரதிட்டை செய்ய செய்ய நடந்து வந்து அவரை பாதுகாத்து அவர் எழும்பி வர இந்த கலாச்சாரம் பாருங்க, இந்த பக்தி கலாச்சாரம், இந்த பண்பாட்டு கலாச்சாரம் எங்களுடைய பிள்ளைகளை, மாணவர்களை, இளைஞர்களை பாருங்க, இது ஒரு உயர்ந்த மனித வாழ்வின் விழுமியங்களை வெளிப்படுத்துகின்ற மிக உயர்ந்த ஒரு பண்பாட்டு திருவிழா. ஆக இன்று நாம் எல்லோரும் அவன் அடியில் சென்று தேருக்கு போய் அந்த முருகனை வணங்கி அந்த அருளையும் ஆசியையும் பெறுவதோடு ஆன்மீக ரீதியான பலத்தையும் நம்பிக்கையையும் பெறுதல். சொல்வார்கள் பாருங்கள், ஏறுமையில் ஏறி விளை ஆடமுகம் ஒன்றே. அப்போ உங்களுக்கு அந்த முருகனை பார்த்த உடனே ஒரு சக்தி பிறக்கும். ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே. பாருங்க, தந்தையோட ஞானமொழி பேசியவர், நீங்களும் ஞானமொழி பேசுவீர் உங்களை விட பெரியவர்களோடு. கூறுமடி ஆர்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே. அடியார்களுடைய பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாவற்றையும் தீர்த்து விடுவார். பாருங்கள், அவரை பார்த்தால் இந்த திருவிழா நேரத்திலே அந்த ஒளி, அந்த தேஜஸ் எங்களுடைய எல்லா வேதனையும், கூறுமடி ஆர்கள் வினை தீர்த்த முகம் உண்டு, கொண்டுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. பாருங்கள், அந்த ஆளுமை சொல்லுவார்கள், ஸ்மார்ட். அப்போ முருகக்கடவுள் அப்படியே கேட்டவுடன் கொடுத்து விடுவார். இந்த கலியுக கடவுள் அவர்தான். அப்போ இந்த வகையில் இன்றைய நாள் மிக உயர்ந்த இன்பமான நாளாக, மிக உயர்ந்த ஆன்மீகத்தை அருள் பாலிக்கின்ற நாளாக எமது மண்ணிலே இருக்கிறது. உலகத்தில் இருக்கின்ற 40 நாடுகளுக்கு மேற்பட்ட பெரும் தமிழ் மக்கள் எல்லாரும் இங்கே வந்து தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து பலர் வந்து உல்லாச பிரியாணிகள் கூட தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மிக உயர்ந்த ஆன்மீக ஒரு பக்தி மயப்படுத்தப்பட்ட இந்த மிகச்சிறந்த தேர் திருவிழா இன்றைய நாளிலே உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய அருளாசி கிடைப்பதற்கு இந்த நேரத்திலே அவர் மிகச்சிறப்பாக மிகவும் ஒரு ஆளுமையோடு இந்த தீமைகளை அகற்றுதல், தேர் அப்படித்தான், தீமைகளை அழித்தல். ஆக எங்களுக்கு இருக்கின்ற தீமைகள், எங்களுடைய தீய செயல்கள், தீய செயற்பாடுகள், கூடாது நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுகள் எல்லாம் தீர்ந்து ஒரு ஒளிமயமான நல்ல எதிர்காலம் எமது மண்ணுக்கு கிடைப்பதற்கு இந்த நல்லூரானுடைய அருள் இன்று எங்களுக்கு அருள் பாலித்திருக்கின்றார். இந்த அருள் பாலிப்பிலே நாங்கள் எல்லோரும் திளைத்து மகிழ்ந்து ஆன்மீக ஆற்றலையும் அறிவையும் மனித வாழ்வினுடைய விழுமியங்களையும், இதுதான் இறைவனுடைய அதி உன்னத கடைசி பேர். அதாவது மனிதன் மனிதத்துவம் பொருந்திய விழுமியம் உள்ள செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே உங்கள் எல்லோருக்கும் இந்த ஆன்மீக ரீதியான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.